ஆக்சுவலாக இந்த பதிவு வந்து ஜஸ்ட் ஒரு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். 10th 11th 12th ரிசல்ட் வந்துருச்சு. நிறைய பேர் எதிர்பார்த்த மார்க் வந்திருக்காது. ரொம்ப நம்ம வந்து சேடாக இருப்போம், பசங்கள் திட்டிருப்போம், அடிச்சிருப்போம். ஆக்சுவலாக நான் நிறைய பேரை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை அப்படி ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இது அட்வைஸ்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு ஒரு 2 பசங்க இருக்கிறாங்க. 3 வயசில் ஒருத்தன், 1 மாதத்தில் ஒருத்தன்னு சொல்லிட்டு இவங்களை எப்படி வளர்க்கணுன்றதையும் நான் இந்த மாதிரி நிறைய பார்த்து கற்றுக்கிறேன். அதை ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். படிப்பை தாண்டி, மார்க்கு தாண்டி ஒரு திறமை அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படின்றத நீங்கள் முதல்ல நம்புங்க. அந்த திறமையை ஊக்குவிக்கிறதுக்கு மார்க் எவ்வளோ கம்மியாக வாங்கியிருந்தாலும் திட்டாமல் அடிக்காமல் அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக கர்நாடகாவில் அதுதான் நடந்துச்சு. அப்புறமா வட மாநிலத்துலேயும் ஒரு இடத்துல நடந்தது. ரொம்ப 5 சப்ஜெக்ட்டுமே ஃபெயில் ஆன ஒருத்தனுக்கு வந்து கேக் ஊட்டி அவங்ககிட்ட ஒரு திறமை இருக்குது, பார்த்துக்கலாம் விட்றா அப்படின்னு சொல்லி ஃபேமிலி சப்போர்ட்டாக இருந்துச்சு அந்த பசங்களுக்கு. கர்நாடகாலையுமே வந்து ரொம்ப லோயஸ்ட் மார்க்காக வாங்கி 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனவனையும் அவங்க பேரண்ட்டை வந்து ஊக்குவிச்சு, இந்த மாதிரி உங்ககிட்ட இந்த திறமை இருக்குது, நம்ம அதில் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணு, அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நடந்திருக்காங்க. ஸோ நானுமே நேரில் நிறைய விஷயங்களை பார்க்குறேன். நிறைய பேரண்ட்ஸ் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க குழந்தைங்களுக்கு. மார்க் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வரலனா கூட, ஓகேடா இட்ஸ் ஓகே, இது நம்ம பார்த்துக்கலாம், இது இவ்வளோதான், இன்னும் 2 வருஷம் இருக்குது, நம்ம திறமையை தினமாக வளர்த்துக்கலாம், சைடில் உன்னுடைய டேலண்ட் என்ன இருக்கோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அதையுமே நீ வந்து என்ன பண்ணு அப்படின்னு சொன்னால் இன்க்ரீஸ் பண்ணு, ஸோ பேனிக் ஆகாத அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ அது வந்து என்னால் கண்கூட நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. அதை அப்படியே ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு, அவ்வளோதான். ஸோ நல்ல சமுதாயத்தை, நல்ல ஒழுக்க பழக்கங்களை சொல்லிக் கொடுத்து வளர்த்தாலே அவர்கள் வந்து தலைநிமிர்ந்து நடப்பார்கள். நன்றி.